கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு நாம் என்ன செய்வது? சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள், வியாதிகள் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் நன்மைகளை என்று நினைத்து பார்த்தால் அதைவிட அது ஏராளமாய் இருக்கும். அநேக நேரங்களில் நாம் உணராத, அறியாத, கண்ணுக்கு தெரியாத காரியங்களில், ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மை கூப்பிடாமலே விடுவித்திருப்பார். எவ்வளோ நன்மைகளை கொடுத்த கர்த்தருக்கு நன்மை செய்தால் மட்டும்தான் பாட வேண்டுமா? பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இதை பவுல் செய்தே காட்டினார். சிறைச்சாலையில் அடிகளின் வலிகளின் மத்தியிலும் தேவனை துதித்து பாடினார். பாடினதினால் வந்தது நன்மைதான் என்ன? சிறை கதவு அசைந்தது, விடுவிக்கப்பட்டார்கள். அங்கே மிகப்பெரிய ரட்சிப்பும் அடைந்தது. ஆமாங்க, எவ்வளவோ நன்மை செய்த கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் ஏராளமான கர்த்தர் நன்மை செய்திருக்கும் போது நாம் அவரை துதித்து பாடுவோங்க. பாட பாட, துதிக்க துதிக்க நம் கட்டுகள் விலகும், நம்முடைய பிரச்சனைகள் விலகும், தேவனுடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும் நான் நடக்கத்தக்கதான பலனை கர்த்தர் அந்த துதியின் மூலமாய் நமக்கு தருகிறார். எனவே கர்த்தரை துதித்து பாடலாங்க. நன்மை செய்தால் மட்டுமல்ல, நாம் அறியாமலே செய்து கொண்டிருக்கும் அந்த நன்மைகளையும் நினைத்து தேவனை எப்பொழுதும் துதித்து பாட்டு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுவாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் வாழ்க்கையில் நான் அறிந்த போதிலும் அறியாத போதிலும் அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறீரப்பா. அதற்காக உம்மை துதித்து பாடுவேன். உம்முடைய நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி துதித்து பாட கிருபை தாரும். சில நேரம் தீமை ஏற்படுவது போல் கண்டாலும் உம்முடைய துதிய நிமித்தமாக அதையும் ஜெயிக்க எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.